ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்தவர் 18 வயதான ஆர்யன் வாக்மலே. இவர் கடந்த சில மாதங்களாக பசப்பா பீத் கரஞ்சே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவரை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் ஆர்யன் வாக்மலேனின் காதலை ஏற்க மறுத்த பள்ளி மாணவி அவரை விட்டு விலகியே இருந்துள்ளார். இதனால் ஆர்யன் வாக்மலே மாணவி காலையில் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலையில் வீடு திரும்பும் போதும் அவரை பின்தொடர்ந்து வந்துள்ளார். நாளுக்கு நாள் ஆர்யனின் டார்ச்சர் அதிகமாகவே பாதிக்கப்பட்ட மாணவி இது குறித்து தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் அவர்கள் ஆர்யனை சந்தித்து தங்களுடைய மகளை தொல்லை செய்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம் என கூறி கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆர்யன் மாணவியை தன்னுடைய வழிக்கு கொண்டுவர கத்தியுடன் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். கடந்த 21ஆம் தேதி மாலை 3:30 மணியளவில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவி பசப்பா பெத்கரஞ்சே பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஆர்யன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை மாணவியின் கழுத்தில் வைத்து தன்னை காதலிக்கும்படி மிரட்டியுள்ளார். இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த பகுதி மக்கள் சிறுமியை விட்டு விடுமாறு ஆர்யனை வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் ஒரு முடிவோடு வந்த ஆர்யன் சுற்றி நின்றவர்களுக்கு அசைந்து கொடுக்காமல் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது, அப்படி வந்தால் இவளை கொலை செய்து விடுவேன் என அனைவருக்கும் மிரட்டல் விடுக்க ஆரம்பித்துள்ளார். அப்போது பின்புறமாக வந்த நபர் ஒருவர் அந்த இளைஞருக்கு தெரியாமல் பதுங்கி இருந்து ஆர்யனை மடக்கி பிடித்தார். அந்த நேரத்தில் கடும் கோபத்துடன் இதற்காகவே காத்திருந்த அந்த பகுதி மக்கள் பள்ளி மாணவியை மீட்டவுடன் ஆர்யனை சரமாரியாக தாக்கி உள்ளனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஷாகுபுரி காவல் நிலைய போலீசார் ஆர்யனை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ஆர்யன் மீது போக்சோ, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சம்பந்தப்பட்ட பகுதிகளில் போலீசார் ரோந்து செல்வதை அதிகரிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.